I am delighted that on the 7th of December, the international superstar Dhanush will be coming. So nice, so good to see you all and such lovely, happy, smiling faces. It feels very positive. Thank you so much for coming. Thank you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். கடந்த 2 வாரங்களாக தனுஷ் நயன்தாரா பிரச்சனைகள் சோசியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. இதை தொடர்ந்து நடிகர் தனுஷ்க்கும் அவரோட மனைவி ஐஸ்வர்யாவுக்கும் விவாகரத்து அக்செப்ட் பண்ணி நீதிமன்றத்தில் ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. இந்த நிலையில் தற்போது நடிகர் தனுஷ் லண்டனுக்கு போயிருக்காரு. லண்டனில் இருக்கிற சரவணபவன் ஹோட்டலுக்கு போய் அங்கே இருக்கிற ரசிகர்களோட உட்காந்து சாப்பிட்டு பேசியிருக்காரு. அதாவது லண்டனில் இருக்கிற சில்வர் ஸ்டார் டயபெட்டிக்ஸுடைய 7th ஆனுவல் டயபெட்டிஸ் அவேர்னஸ்க்கு ஃபண்ட் ரைசிங்காக அங்கே போயிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் சரவணபவன் ஹோட்டலுடைய புது பிரான்ச் கண்டென்ட் டிஸ்ட்ரிக்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் இந்த ஈவெண்ட்டும் நடந்திருக்கு. இதுக்காக தான் தனுஷ் போய் கலந்துட்டு இருக்காரு. மேலும் அங்கே மதியம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு ரசிகர்களோட ஃபோட்டோ செல்ஃபிஸ்லாம் எடுத்திருக்காரு. மேலும் சில ரசிகர்கள் தனுஷ் பாடலுக்கு டான்ஸ் ஆடி அவருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அதையும் என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காரு. தனுஷ் தற்போது இட்லி கடை மற்றும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படங்களை டைரக்ஷன் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு. மேலும் இசைஞானி இளையராஜாவுடைய பயோபிக் மற்றும் குபேரா ஆகிய படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு. Thank you so much for coming. So nice to see you all. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாம் பார்க்கிறதுக்கு. Thank you so much. Thanks for the love. Thank you. Yes, நாங்க உங்களோட வெறித்தனமான ரசிகர்கள் கிடையாது. நாங்க கொல்ல வெறித்தனமான ரசிகர்கள். வெதர கொல்ல வெறியா இருக்கு. பட் உங்களுக்காக இவ்வளவு நேரம் இவங்க எல்லாரும் வெயிட் பண்ணி தங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக இவ்வளவு நேரம் இருந்தாங்க. So please say few words to your fans, please. So humble and pleasure to meet you.